எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். எந்த பிரச்சனை என்ன அழுத்தம் கொடுக்கறது இருக்கீங்க? எல்லா அழுத்தத்தையும் தான் கொடுத்துட்டு இருக்கோம். அவங்கள திருப்பி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்களோ யாரோ கேட்டிருக்கணும் எங்க அசம்பிளியில். இவர் அழுத்தம் கொடுக்கறதுக்கு எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்காரு? நாடாளுமன்றத்தில் எங்கிருந்து அழுத்தம் கொடுக்கறது? ஜீரோவில் இருக்கு. நீ நாடாளுமன்றத்தில் ஜீரோவில் எம்பி இல்லாமல் உட்காந்துட்டு அசிங்கம் இல்லை. அது அழுத்தம் கொடுங்கன்னு சொல்லி இன்னொருத்தங்களை போய் வேகமாக ஃபோர்ஸ் பண்ணி கேட்கறதுங்கிறது ஒரு அது ஏதோ காட்டு கத்தல் கத்தி. நான் என்ன கேட்குறேன், மாண்பு முதல்வர் அவர்களையும் சபாநாயகர் எல்லாத்தையும், என்ன முடிவில் இருக்கீங்க? பழனிசாமி இல்லாமல் நான் அசம்பிளி நடக்காதா? பழனிசாமி வச்சு நடத்தினாதான் அது சட்டமன்றமாக இருக்குமா? எனக்கு புரிய மாட்டேங்குது எனக்கு. அது பழனிசாமி வச்சு கேம் ஆடிட்டு இருக்கான். அதாவது ஒரு முட்டாள் கிடைச்சிட்டான்னு அவன் கத்துட்டும் கெலட்டா போட்டு எது வேணாலும் பண்ணிட்டோம் நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கு புரியல. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு வரைமுறை இல்லாத முறையில் கத்தி அழுத்தம் கொடுக்கலாம். என்னத்தை அழுத்தம் கொடுக்குறது? பஞ்சாப் விவசாயிகள் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ண சொல்லி டெல்லி பார்டரில் உட்காந்து எத்தனை பேர் செத்தாங்க. அப்போல்லாம் என்ன இவர் அழுத்தம் கொடுத்து கிழிச்சாரு முதலமைச்சராக இருக்கப்போ? என்னைக்காவது குரல் கொடுத்தது உண்டா? திரு ஐயா கண்ணன் நான் தான் இங்கே தஞ்சாவூருக்கு கூப்பிட்டு வந்தேன். அவரை பழனியில் இருந்தார். ஒரு கிலடாகி போச்சு, இங்கே கூப்பிட்டு வந்தேன் நான். அன்னைக்கு விவசாயிகள் மாநாடு நடந்தப்போ அவர் கேளுங்க சொல்லுவார். அவர் நான் தான் கூட்டு போய் உள்ளே போய் மினிஸ்டர் தம்பிதுரையை வச்சு கூட்டு போய் மினிஸ்டரை பார்க்க வச்சோம் உள்ளார. வா ஏதோ காய்ச்சி மூச்சுன்னு கத்தி நீங்கள் அழுத்தம் கொடுக்கல. நீங்கள் என்ன, நீங்கள் 4.5 வருஷத்தில் நீங்கள் என்ன இவர் என்ன அழுத்தம் கொடுத்து என்னென்னலாம் கிழிச்சிருக்காரு மத்திய அரசு கிட்ட சொல்ல முடியுமா அவரால்? இப்போ இந்த தாவேக்காவுக்கு பாஜகன்னு சொன்ன விஜய், அவர் கூட்டணி இருக்கிற அதிமுக விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. விஜய்க்கு சப்போர்ட் பண்ணா பரவாயில்லைங்க. இப்ப ஆளை வச்சு விஜய் கொடியை பிடிச்சிட்டு அங்க பறக்குது போற அங்க பறக்குது போற. தலைவர் விவசாய படத்துல டிராக்டர்ல உட்காந்து இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி, எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி எங்கும் பறக்க வேண்டும் சின்ன கொடினார், பஞ்சம் இல்லையனும் மண்ண கொடினார். அது மாதிரி தலைவர் இந்த கொடியை காமிச்சு, பேரறிஞர் பெருந்தகை அண்ணா இருக்கின்ற கொடியை காமிச்சு, அந்த வள்ளல் தந்த கொடி போய் நீ யார் கொடியோ அவர் கட்சி கொடிய அவன் கட்சிக்காரனே பிடிக்க வச்சு எவ்வளவு கேவலமான செயல். ஆகவே அது சரியான முடிவில்லை. எங்கேயாவது நான் தான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேனே, விஜய் கால் கிடைக்குமான்னு அலைகிறாங்க. அவர் விஜய் கான்டாக்ட் யார்கிட்டையும் இல்லை. இப்ப கூட எனக்கு செய்திப்படி எப்படி வந்துச்சுன்னு கேட்காதீங்க, வருது. அதனால உங்களுக்கு தஞ்சாவூர்ல சொல்லிடுறேன். இந்த கிரிமினல் கேஸு, ஜெயிலுக்கு போனவங்க, வழக்குகள் நிலுவையிலிருந்து ரொம்ப மோசமான வழக்குகள் இருக்கவங்களோடலாம் விஜய் கூட்டணி வைக்கிறதுக்கு தயாராக இல்லையா? அவங்க நடத்துகிற கட்சி அவங்கள கூப்பிட்டு பேசுறதுக்கோ கூட்டணி வச்சுக்கிறதுக்கோ தயாராக இல்லை. இவங்களே சொல்லிக்க வேண்டியதுதான். விஜய் யாருக்கும் கிடைக்கவில்லை, யார்கிட்டையும் பேசவும் இல்லை. நான் கரூர் போயிருக்கணும்னு தான் அவரை பற்றி விரும்பி சொன்னேன். அவர் கரூர் போகலை, பணத்தை கொடுத்துட்டு கம்முன்னு இருக்கார். கரூர் போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆகவே சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்கு இது போயிடுச்சு இந்த மேட்ரு. ஆகவே அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜெயிலுக்கு போன ஆளுங்களோடலாம் கூட்டணி வச்சுக்கிறதுக்கு அவர் தயாராக இல்லை. அதை நான் முதல்ல தெளிவுபடுத்திடுறேன். தெரியாமல் பல பேர் கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் உங்கள் ஊரில் அடிக்கடி தினம் காலையில் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறவர் நான் அன்போடு கேட்டுக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எடப்பாடி பழனிசாமியை தூக்கி போட்டு வேற யார் வந்தாலும் நாங்கள் ஒத்துக்கிறோம், பிஜேபியில கண்டினியூ பண்றேன்னா இது என்ன கொள்கை? இது நீங்களே புரிஞ்சுக்க, உங்களுக்கு தெரியும். அது என்ன, பிஜேபியோட கண்டினியூ பண்ணிக்கிறேன், நான் பழனிசாமி மாத்திரம் எடுத்தா போதும். நடுவில் ஏன் போனீங்க? தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் செய்யறேன்னு சொன்னீங்க. திருவாரூர் சேர்ந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டெல்டாக்காரன் சொல்றாரு. ஆனா இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனா இன்னும் அவர் பார்க்கல. அதை பத்தி இன்னும் பேச மாட்டாம இருக்காரு. யாரு? முதலமைச்சர் ஸ்டாலின். முதலமைச்சர் இப்பதானே உங்க ஊருக்கு போனாரு. நான் சப்போர்ட்டா பேசல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இங்க போனாரு. இப்ப விவசாய நிலங்கள்லாம் பாதிச்சிருக்கு, நெல்லாம் முளைச்சு அதை அவங்க செய்யணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் டெஃபினெட்லி மஸ்ட் இன்வால்வ். அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணணுன்றது எனக்கு மாற்று கருத்தே இல்லை. நான் உங்கள்கிட்ட பெரிய விஷயத்த சொன்னேன். இது என்னால புரிஞ்சிக்க முடியுது. அரசியல் அம்மா காலத்துல இருந்து தலைவர் காலத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். என்ன நினைக்கிறாங்க முதல்வரும் சபாநாயகரும் சட்டமன்றம்னு நினைச்சா, இந்த ஜோக்கரை வச்சு இந்த சட்டமன்றத்தை நடத்தினாதான் அது சட்டமன்றமா இருக்கும்னு நினைக்கிறாங்க. எந்த ஜோக்கரு? பழனிசாமி வச்சு இந்த சட்டமன்றத்தை நடத்தினாதான் இது சட்டமன்றமா இருக்கும். இவர் இல்லைன்னு வச்சுக்கோங்க,
அவங்களுக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவர் இல்லாமல் நடத்துறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால அவர் காட்டு கத்தல் கத்த விட்டுட்டு இவங்க வேடிக்கை பார்க்குறாங்க. அவர் ஃபோர்ஸ் பண்ணல பிரச்சனை எதுவுமே பண்ணலன்னா எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அவர் என்ன பேசுறாருன்றது புரியல. ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும். என்ன அதனால உங்களுக்கு வந்து அது என்ன பிரச்சனைன்னு அவர் தான் தெளிவுபடுத்தணும். சார் இப்போ 2026ங்கிறது பழனிசாமி தலைமையில் அந்த அணி அப்படியே தொடர்ந்துச்சுன்னா எனக்கு ஒன்றும் ஒளிவு மறைவே இல்லை சார். நான் இன்னைக்கு உண்மையை சொல்கிறேன். நான் தஞ்சாவூரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா திருப்பி எனக்கு ஒரு 4-5 சீட்டு தராது சார். தஞ்சாவூர்லாம் கம்ப்ளீட்டாக ஒன்றுமே வராமல் தஞ்சை மண்ணிலேருந்து ஒரு சீட்டு ஜெயிச்சிட்டாங்கண்ணா ரெடி. நான் என்னுடைய அன்பு நண்பர்கள் சரி, OS மணியனும் சரி, காமராஜும் சரி சேலஞ்ச் பண்ணுறேன். டெபாசிட் தவடிக்கலன்னா நான் பேசிக்கிறேன். விஜயபாஸ்கரும் சேர்த்து புதுக்கோட்டையில் ஏதோ 2-3 சீட்டு வந்துச்சே தவிர சார் அதான் சொல்கிறேன். எனக்கு காதுக்கு வந்துருச்சு. நிற்கிறதுக்கு ரெடியாக இல்லை. புது வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிற எப்படியாவது பிடிங்கன்ற நிலைமைக்கு பழனிசாமி போயிட்டார். அதை தான் அவர் எல்லாருக்கும் சொல்லியிருக்காராம். புது வேட்பாளர் அப்படிங்க செலவு நமக்கு அதிகமாக ஆகாது. பழைய ஆளுங்க யாரும் நிற்க மாட்டாங்க, கவலைப்படாது. இங்கே இருக்கவங்களே இங்கே இப்போ முன்னாள் அமைச்சர்கள் MLA இருக்கவங்களாம் நிற்க மாட்டாங்க. நைஸாக கலந்துக்குவாங்க. இதுதான் எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.